இத்தாலியாவது இட்லி சட்டியாவது அடிச்சு தூக்குடா. போர்க்களத்தில் இத்தாலி விமானத்தை தாக்கிய ஈரான். துபாய் எண்ணெய் கிடங்கும் பற்றி எரிகிறது. தங்களை தாக்கி வரும் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகளுக்கு தக்க பதிலடி கொடுத்து வரும் ஈரான் அவர்களுக்கு உதவி வரும் வளைகுடா நாடுகளையும் கடுமையாக தாக்கி வருகிறது. அங்குள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரும் ஈரான் துபாய் விமான நிலையத்திற்கு அருகே நடத்திய சமீபத்திய தாக்குதலால் விமான சேவையே பாதிக்கப்பட்டுள்ளது. துபாய் சர்வதேச விமான நிலையம் அருகே உள்ள எண்ணெய் கிடங்கு குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து எண்ணெய் கிடங்கில் தீப்பற்றிய நிலையில் அதனை துபாய் மீட்புக் குழுவினர் துரிதமாக செயல்பட்டு கட்டுப்படுத்தியுள்ளனர். எனினும் விமான நிலையம் அருகே தாக்குதல் நடைபெற்றதால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் உலகிலேயே மிகவும் பரபரப்பான விமான நிலையமாக கருதப்படும் துபாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படும் மற்றும் துபாய் வந்து சேரும் அனைத்து விமானங்களையும் ரத்து செய்துள்ளது எமிரேட்ஸ் விமான நிறுவனம். துபாய் சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டதன் காரணமாக இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளிலிருந்து துபாய் புறப்பட்டு சென்ற சில விமானங்கள் பாதியிலேயே திரும்பி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, குவைத்தில் உள்ள விமானப்படை தளத்தில் ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இத்தாலிக்கு சொந்தமான ஒரு ஆளில்லா விமானம் அழிக்கப்பட்டதாக இத்தாலி தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எந்த நாடும் உதவக்கூடாது என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இத்தாலி ஆளில்லா விமானம் தாக்கி அழிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. என்னடா இந்த ட்ரம்ப்பை ரொம்ப பயமுறுத்துறீங்க, தைரியம் இருந்தால் கப்பல்களை அனுப்புங்கள். அமெரிக்காவுக்கு சவால் விடுத்த ஈரான். ஈரானின் கடற்படை மற்றும் ராணுவ கட்டமைப்புகள் முற்றாக அழிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விடுத்த அறிவிப்பை திட்டவட்டமாக மறுத்துள்ள ஈரானிய புரட்சிகர காவல்படை அமெரிக்காவுக்கு பகிரங்கமான சவால் ஒன்றினை விடுத்துள்ளது. சர்வதேச ஊடகமான அல் ஜசீரா இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய ஈரானிய புரட்சிகர காவல்படையின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நைனி, ஈரானின் கடற்படை அழிக்கப்பட்டு விட்டதாக ட்ரம்ப் கூறுகிறார். அப்படியானால் அவருக்கு தைரியம் இருந்தால் பாரசீக வளைகுடாவிற்குள் அவரது போர் கப்பல்களை அனுப்பி பார்க்கட்டும் என்று நேரடி சவால் விடுத்துள்ளார். மேலும் சர்வதேச வர்த்தகத்தின் உயிர் நாடியான ஹார்முஸ் ஜலசந்தி ஈரானின் முழு கட்டுப்பாட்டிலேயே தொடர்ந்தும் இருப்பதாகவும் அங்கு நடைபெறும் எந்த ஒரு அத்துமீறலுக்கும் தீர்க்கமான பதிலடி வழங்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை 700 ஏவுகணைகள் மற்றும் 3600 ட்ரோன்களை ஈரான் பயன்படுத்தியுள்ள போதிலும் இன்னும் பலம் வாய்ந்த பேரழிவு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படாமல் கைவசம் உள்ளதாக அவர் விடுத்துள்ள தகவல் அமெரிக்காவிற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது.